தொடர்ந்து 3வது முறையா பதக்கம் வென்று கெத்தா சென்னை திரும்பியிருக்கக்கூடிய மாரியப்பன் தங்கவேல் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல பாராலிம்பிக் போட்டியில இந்தியா முதல் இடத்துல இருக்கும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட பேசியிருந்திருக்காரு மாரியப்பன் தங்கவேலு. தமிழ்நாட்டில் நாலு பேர் மெடல் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்தியாவில் 29 மெடல் அடிச்சு வந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 50 மெடல் ஆகும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சைனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா ஃபர்ஸ்ட்ல வரும். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல ஆகஸ்ட் 28 இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டி நடந்தது. இதுல இந்தியால இருந்து 84 வீரர் வீராங்கனைகள் கலந்துக்கிட்டாங்க. இதுல தமிழக வீரர் வீராங்கனைகள் 4 பேர் பதக்கங்களையும் வென்று சாதிச்சு காட்டியிருக்காங்க. தடகள போட்டியில மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் 3வது முறையா பதக்கம் வென்றிருக்காரு. பேட்மிண்டன் போட்டியில 3 பதக்கங்களும், உயரம் தாண்டுதல் போட்டியில 1 பதக்கமும் வென்று தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. உயரம் தாண்டுதல் போட்டியில மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் வெண்கல பதக்கம் வென்றிருந்திருக்காரு. தொடர்ச்சியா 3வது முறையா பாராலிம்பிக் போட்டியில பதக்கம் வென்று சாதிச்சு காட்டியிருந்திருக்காரு. இந்த சூழல தான் அவர் இப்போ நாடு திரும்பி இருக்காரு. சென்னை வந்த அவருக்கு சென்னை விமான நிலையத்துல உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. விளையாட்டுத்துறை அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு உற்சாகமா வரவேற்பு அளிச்சிருந்திருக்காங்க. இது தொடர்பா மாரியப்பன் அவர்கள் பேசும்போது 3 முறை பதக்கம் வென்றிருக்கிறது தனக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறதாகவும், சில உடல்நல குறைவால தங்க பதக்கம் வெல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. எல்லா வசதிகளையுமே மத்திய மற்றும் மாநில அரசு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. எதிர்காலத்துல கண்டிப்பா பாராலிம்பிக்ல இந்தியால இருந்து அதிக அளவுல பங்கெடுப்பாங்க, இந்தியா இதுல முதலிடத்துல இருக்கும் அப்படின்னும் ரொம்பவே சந்தோஷத்தோட தெரிவிச்சிருந்திருக்காரு.